1/1/2026 முதல் தாம்பரத்திலிருந்து இயங்கும் 4 ரயில்களின் வேகம் அதிகரிக்கப்பட்டுள்ளது. இப்படி வேகம் அதிகரிச்சதுனால அந்த ரயில் ரீச் பண்ணுற அரைவல் டைம் மாறி இருக்கு. அந்த 4 ரயில்களில் 2 ரயில்கள் தாம்பரத்திலிருந்து புறப்படும் ரயில்கள், 2 ரயில்கள் தாம்பரத்தை அடையும் ரயில்கள். தாம்பரத்திலிருந்து புறப்படும் 2 ரயில்களை முதல்ல பார்ப்போம். ட்ரெயின் நம்பர் 22623 தாம்பரம் மதுரை மகா சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ். இதனுடைய புறப்படும் நேரத்தில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. ஆனால் வேகம் அதிகரிப்பின் காரணமாக மதுரையை 10 நிமிடம் முன்னாலே ரீச் ஆகுது. இந்த மதுரை மகா எக்ஸ்பிரஸ் தாம்பரத்திலிருந்து இரவு 10:30க்கு புறப்பட்டு அடுத்த நாள் காலை 7:55க்கு மதுரை அடைகின்றது. வேகம் கூட்டுறதுக்கு முன்னால் அந்த ட்ரெயின் மதுரையை காலை 8:05க்கு அடைஞ்சிட்டு இருந்தது. இப்போ 10 நிமிடம் முன்னால் 7:55க்கு மதுரை அடையும். வேகம் கூட்டப்பட்டு தாம்பரம் ரயில் நிலையத்திலிருந்து புறப்படும் 2வது எக்ஸ்பிரஸை பார்க்க போகிறோம். அது தாம்பரம் நாகர்கோவில் அந்தியோதயா சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ். ட்ரெயின் நம்பர் பார்த்தீங்கன்னா 20691. இதனுடைய புறப்பாடு நேரத்தில் எந்தவித மாற்றமும் இல்லை. இரவு 10:40க்கு அது தாம்பரத்திலிருந்து புறப்படுகின்றது. ஆனால் அடுத்த நாள் மதியம் 12:35க்கு பதிலாக 5 நிமிடம் முன்னர் 12:30க்கு அது நாகர்கோவில் ஜங்ஷனை அடைகின்றது. இந்த 2 ரயில்களும் தான் வேகம் கூட்டப்பட்டு தாம்பரத்திலிருந்து புறப்படும் ரயில்கள். இனி நம்ம தாம்பரத்துக்கு வேகம் கூட்டப்பட்டு வருகை புரியும் ரயில்களை பற்றி பார்க்க போகிறோம். அந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் நம்பர் 16102 கொல்லம் தாம்பரம் எக்ஸ்பிரஸ். இந்த ரயில் வழக்கம் போல மாலை 4 மணிக்கு கோயிலூர்லேருந்து, அதாவது கொல்லத்திலிருந்து புறப்படும். அதனுடைய வருகை நேரம் அதிரடியாக மாறி இருக்கு. மறுநாள் காலை 7:30க்கு தாம்பரத்தை அடைய வேண்டிய இந்த ரயிலானது வேகம் கூட்டப்பட்டதனால் மறுநாள் காலை 6:05க்கு தாம்பரத்தை அடைகின்றது. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 25 நிமிடங்கள் முன்னதாகவே தாம்பரத்தை அடைகின்றது. தாம்பரத்துக்கு வருகை தரும் வேகம் கூட்டப்பட்ட 2வது ரயில் என்னன்னு பார்த்தோம்னா ட்ரெயின் நம்பர் 20692 நாகர்கோவில் தாம்பரம் அந்தியோதயா எக்ஸ்பிரஸ். இந்த ரயில் பார்த்தீங்கன்னா வழக்கம் போல மாலை 3:50க்கு நாகர்கோவிலிருந்து புறப்படும் நேரத்தில் எந்தவித மாற்றமும் இல்லை. ஆனால் இதுவரை காலை 5:50க்கு கொண்டிருந்த இந்த ரயிலானது இனி தாம்பரத்துக்கு காலை 5:05க்கு வந்துவிடும். வேகம் கூட்டப்பட்டதுனால கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் சீக்கிரமாக இந்த ட்ரெயின் வந்துடுது. நல்லா ஞாபகம் வச்சுங்க, இது தாம்பரம் முனையத்திலிருந்து புறப்படும் மற்றும் டெர்மினேட், அதாவது அடையும் ரயில்களுக்கு மட்டும். இதே மாதிரி சென்னை எழும்பூர், அதாவது சென்னை எக்மோர்லேருந்து புறப்படும் மற்றும் வருகை தரும் ரயில்களிலும் நேரம் கூட்டப்பட்டு சில மாற்றங்கள் இருக்குது. இதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நண்பர்களே, உங்களில் யாராவது நீங்கள் இந்த 4 ரயில்களில் ஏதாவது பயணம் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் இந்த டிபார்ச்சர் மற்றும் அரைவல் டைமில் இருக்கிற சேஞ்சஸை நோட் பண்ணிக்கோங்க, மறக்காதீங்க.